no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு செகுவரா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவருமே கேட்போம். வணக்கம் செகுவரா சார். வணக்கம் சார். தமிழ்நாடு முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். டிவிகே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. 2-3 நாட்கள் மிகப்பெரிய இழுவரியும் பிரச்சனையுமாவே இருந்தது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருந்துச்சு. ஆட்சி பொறுப்பேற்று விட்டார். அதே போல தன்னுடைய முதல் உரையே சிறப்பாகவும் அதே போல ஒரு ஹை பிச்சில் பேசியிருக்காரு. ஓவரா ஆட்டம் போடணும்னு யாராவது நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நிறுத்திக்கோங்க, ஓகேங்களா? அது மாதிரி ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாரு தாவிக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு. அதே போல ஒரே ஒரு அதிக பவர் சென்டர் தான், ஒரே ஒரு அதிகாரம் தான், இணை துணை அதெல்லாம் கிடையாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க திரு விஜய் அவர்களுடைய ஸ்பீச்? வழக்கமா எந்த ஆட்சியோட எடுத்துங்க நீங்க, திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, எந்த ஆட்சியும் வழக்கமாக இந்த வார்த்தைலாம் சொல்லுவாங்களே. முதலமைச்சர் பொறுப்பெடுத்தவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க, தன் சொந்த கட்சிகளும் சொல்லுவாங்க, எதிர்கட்சிகளும் சொல்லுவாங்க. ஸோ இது வழக்கமாக சொல்கிறது தான் சார். இன்னும் கூட நிறைய சொல்லியிருக்கலாம். அவர் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும், இன்னும் நிறைய சொல்ல வேண்டிய ஒரு 3 அறிவிப்புகளை சொல்லிட்டாரு. அது 3 அறிவிப்பு சொல்லிட்டாரு. அதுதான் இங்கே பெருசாக எதிர்பார்த்ததெல்லாம் கேட்டால் இப்போ அவர் உண்மையிலே இப்போ ஒரு முதல் அறிவிப்பு கொடுக்கணும்னா 6 சிலிண்டர் தரணும். இப்போதைக்கு என்ன சிலிண்டர் தானே பிரச்சனை? சிலிண்டர் பிரச்சனை இருக்கா? இல்ல, அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்குன்றத அவர் ஒத்துக்கிட்டார்ல. கஜானா இல்ல, நான் வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் சார். இது அதே போல நிதி இல்ல, காசு இல்லன்னு. நீங்க உங்களுக்கு அனுபவம் இருந்தால் உங்களுக்கு தெரியும். கலைஞர் எப்பவுமே இப்படி தான் சொல்லுவார். ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்ல கேட்டனா கஜானா காலின்னு வர. கலைஞர் சொல்றது அதுதான். ஜெயலலிதா அவர்களும் சொன்னாங்க. இவர் கொஞ்சம் கூடுதலாக சொன்னார், வழிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னார் இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் சொன்னது தான். அதான் நிலைமை சார். நிலைமை எப்பவுமே அதான் சார் நிலைமை. என்ன வெள்ளை அறிக்கை வருது, இவனுக்கு தான் வெள்ளை அறிக்கை விட்டாங்க. நம்ம எவ்வளவு கடமை விமர்சிக்க வேண்டாம். இல்ல நீங்க கொஞ்சம் பொறுமையா, அவருக்கு ஒரு பீரியட், ஒரு நேரம் பாருங்க. இப்போ நீங்க என்ன கேட்டீங்க, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ நீங்க சொன்னீங்க இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க இல்லையா? இதெல்லாம் வழக்கமா சொல்றதுதான் சொன்னேன் நான். அந்த ரெக்கார்டு தான் இது, அவ்வளவுதான். குரல் மாறுது, வசனமா இந்த வசனம்லாம் ஏற்கனவே எல்லா அரசும் சொல்லும் சார். ஏற்கனவே ஒரு ஆட்சி மாற்றம் வந்தா கஜானா காலி, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் கலைஞர்னா வேற மாதிரி வசனம் சொல்லுவார். ஈரல் கெட்டு போச்சு, இது கிட்னி வத்தி போச்சு, இதெல்லாம் கலைஞர் சொல்லுவாரு. வழக்கமா சார். இது நீங்க என்ன அதிமுகவுக்கு மாறுபட்ட ஒரு மாற்று சக்தி வந்திருக்குது, சரிங்களா? மாற்று சக்தின்னு இது வரைக்கும் அவரே சொல்லவே இல்லை சார். எங்கேயாவது நீங்க ஒரு இடத்துல நீங்க காட்டிடுங்க, நான் உங்ககிட்ட டோட்டலா நான் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் இப்ப சொல்றீங்களா? இப்ப இல்ல, எப்பவுமே சொல்லல. அவர் மாற்று சக்தின்னு சொல்லி மாற்று சக்தி எங்க ஏதாவது ஒரு எடுத்து காட்டுங்க. சார், ஒரு நகர்வையும் நான் கூர்ந்து கவனிக்கிறேன். நான் 2 ஆட்சிகளும் பாத்தீங்கன்னா நான் மாற்று சக்தின்னு சொல்லவே இல்லை. நீங்க சார் விசில் புரட்சி, இருங்க என்ன பேச விடுங்க, கேட்டீங்கல்ல, என்ன பேச விடுங்க. விசில் புரட்சி இதெல்லாம் சொல்லியிருக்காரு. மாற்று சக்தின்னு சொல்லி அவர் அந்த அது ரொம்ப நுணுக்கமான விஷயம். அது ஏன் சொல்லலன்றது எனக்கு தெரியும். அது ஜானோட உத்தியில ஒன்று. மாற்றுன்னு நம்ம சொல்லக்கூடாது. மாற்றுனா நம்ம ப்ரூவ் பண்ணணும். மாற்றுன்னு சொன்னா இப்ப இருக்கிற இடத்துல இருக்க ஓட்டு போட மாட்டோம். ஆனா அவங்க அதை கிளைம் பண்ணிக்கிட்டாங்க அந்த வார்த்தையை. அது சார் இப்போ வேணா கிளைம் பண்ணாலும் தெரியாது. ஆனா எந்த இடத்துலயும் விஜய் நான் மாற்று சக்தியா வந்திருக்கிறேன், 2 திராவிடியன் பார்ட்டிஸ்க்கு நான் மாற்று சக்தியா வந்திருக்கேன் ஒரு இடத்துல சொல்லவே இல்லை. அது காரணம் கேட்டினா அவங்க அதிமுக பக்கம் அதிமுக இந்த பக்கம் வரலாம், இல்லை இவங்க அந்த பக்கம் போகலாம், இந்த மாதிரி இழுபறி இருக்கும்போது எப்படி மாற்றுன்னு சொல்லுவார். அப்ப நீங்க என்ன கேட்பீங்க? மாற்றுன்னு சொல்லிட்டு நீங்க அவங்களோட போயிட்டீங்க. இப்பவே கேட்குறீங்களா இல்லையா? இப்பவே ஆதரவு அளிக்கும் போதே கேட்குறீங்க. நான் சார் தீய சக்தி, நீங்கள் தூய சக்தி, நீங்கள் கடைசியில் இப்போ தீய சக்தி கல்லாப்பட்டி கூட்டணியே போயிட்டீங்கன்னு இப்போ சொல்றீங்க இல்லையா? மாற்று சக்தின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க. அதனால உத்தி அது ஜானோட உத்தி. மாற்று சக்தி எங்கேயும் சொல்லவே இல்லை. அதை சொல்லாதெல்லாம் நீங்கள் கோர்த்து போட்டு கேட்காதீங்க. சரி, அவர் சொல்லவே இல்லை எங்கேயுமே. அது ப்ரூவ் பண்ணுங்க. ரைட். 3 திட்டங்கள், அதாவது 500 யூனிட்டுக்கு உள்ளார நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா 200 யூனிட் இலவசம். கரெக்ட், அது சொல்லியிருக்காரு. ஒரு முக்கியமான திட்டம். பெண்கள் பாதுகாப்புக்கு ஒரு சிறப்பு படை ஒன்று, அதே போல போதைப் பொருள் தடுப்பு படை ஒன்று, இதெல்லாம் உடனடியாக கொண்டு வராரு. கரெக்ட் சார், நல்லது சார், நல்ல விஷயம். நல்ல விஷயம் சார். இப்போ திமுக அரசு கூட நம்ம கூட எல்லாரும் வாயை புலந்தோம். என்ன புலந்தோன்னு கேட்டிங்கன்னா, வந்தது முதல் கையெழுத்து 5 கையெழுத்து என்ன போட்டார் 21. நம்ம எவ்வளோ ஏமாந்துட்டு இருக்கிறோம்னு நீங்கள் பாருங்கள். இப்படி தான் நம்ம ஒரு முறையும் ஏமாறும். சாமானிய மக்கள்னு சொல்கிறேன் நான், யாரையும் இங்கே தூக்கியெல்லாம் பிடிக்கல. நான் பால் விலையை
குறைச்சாரா? ஏதோ ஒரு ரூபாய் 2 ரூபாய் ஏதோ குறைச்சார். ம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சியில் 3 முறை பால் விலை ஏறிச்சு. ம். 2 முறை ஏறிச்சு, சாரி. ம். பழைய விலைக்கு வந்துட்டு 2 முறை ஏறிச்சு. இது வந்து சொல்கிறது தான் வழக்கமாக. அதனால் மெயின்டைன் ஆகட்டும். இப்போ ஒன்று ஓகேன்னு சொல்ல நல்லது செஞ்சிருக்காரு இல்ல சார், ஒரு 2 மாத காலம் நல்லது 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 அதான் சார். ஒரு 2 மாத நல்லது காலம் சார். 500 யூனிட் கீழே யூஸ் பண்றவங்க இல்ல ஏசி கூட சார். இல்லாத வீடா தான் இருக்கும். Correct. அது அந்த நிச்சயமா, பயன்பாடு. நிச்சயமா சரி, நல்லது. ஆ. ஆனா அது கண்டினியூ ஆகட்டும்ன்ற நான். ரைட். ம். வேற எங்க போய் வந்துட போகுது? இதுல வரக்கூடிய இந்த வருவாய் இழப்பு, நிதி இழப்பு வேற எங்க போய் போடுறாருன்னு பார்ப்போம். சரி அவசரப்பட்டு நம்ம முடிவுக்கு வந்துட வேண்டாம் சார். அதாவது திமுக அதிமுக ஆட்சிக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா ம். ஒரு எதிர்பார்ப்போடு போடுவாங்க. கண்டிப்பா ஆனால் இவர்கள் அப்படி கிடையாது. திரு விஜய் ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னு இவங்க நினைச்சாங்க, உட்கார சார். வச்சாங்க. இப்போ சார் பெரும்பாலும் இன்னைக்கு நான் சென்னை முழுக்க மக்களை நான் பார்த்துட்டு தான் வரேன். Yes. வர்ற வழியில எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். எஸ் எஸ் எல்லோருமே ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு 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 அதிசயமா பாக்குறாங்க இத. கரெக்ட். Correct ஆ? அதிசயம் இல்ல, ஆ. ஆச்சரியம் அதிசயம் இல்ல, ஆ. ஆச்சரியம் கலந்த ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. ஒரு அதிர்ச்சியா? மெல்லிய அதிர்ச்சி. ஆ. அதிர்ச்சினா அவங்க ஓட்டு போட்டு தானே. சார் இப்போ இப்படி சொன்ன மக்கள் நீங்க ஒட்டுமொத்தமா போட்டாங்க இல்லையா? 2 கோடி பேர் ஓட்டு 4 போட்டுருக்காங்க. கோடி. ஏன் ஏத்துக்கிறீங்க இஷ்டத்துக்கு? ஒரு 30 அசால்ட்டா 30 லட்சம் ஏத்துக்கிறீங்க. அந்த 30 லட்சம் 4வது அணி. உங்களுக்கு ஏத்துக்க சார், மனமில்லை. ஏத்துக்க விஜய் தான் மனதில்ல. முதலமைச்சர். நான் சொல்றேன் கேளுங்க. இங்க விஜய் வந்து மீண்டும் நான் சொல்றேன், பார்த்தேன் உங்களுடைய வாழ்த்துக்களை கூட பார்த்தேன். நான் உங்களை மாதிரி நான் வாழ்த்து சொல்றதுல கூட எனக்கு உடன்பாடு இல்லை. காரணம் கேட்டீங்கன்னா ஒன்று, எதிர்ப்புனா எதிர்ப்பு, ஆதரவுனா ஆதரவு. இந்த ரெட்டை நிலைப்பாடு நான் எப்பவுமே எடுக்க நான் மாட்டேன். ரெட்டை இல்ல, எனக்கு நிலைப்பாடு அந்த எடுக்கலையே. நாகரிகம் உங்க ரெட்டை நிலைப்பாடு நான் உங்களை சொல்லல நான் சார். ரெட்டை நிலைப்பாடு இன்னும் எடுக்கல. இன்னும் உங்களை சொல்ல மாதேஷ் சொல்ல. ஏற்கனவே வந்து மாதேஷ்க்கு வந்து ஒற்றை நிலைப்பாடு தான், அது தெரியும். நீங்க தாவேக்கோட ஸ்லீப்பர் செல்லுது எங்களுக்கு தெரியும். நான் அதை சொல்லவே இல்லை. இங்க பலரும் பார்த்தேன், இந்த பத்திரிகையாளர்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாள் வரைக்கும் திமுகவோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐக்கியம் பண்ணி அடுத்த நாளே மாறுறதெல்லாம் நான் பார்த்தேன். எனக்கு நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுங்க. இது ஒரே வார்த்தை மாதேஷ் அறிவுக்கு நான் உட்படுத்தி கேட்குறேன், இல்லை இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேருக்கு நான் கேட்குற ஒரே கேள்வி தான். இது மைனாரிட்டி அரசா இல்லையா? சிம்பிளாக சொல்லுங்க, எனக்கு பதில் வேணும். இல்லை யாராவது அறிவார்ந்த நபருக்கு யாராவது சொல்லுங்க, இது மைனாரிட்டி அரசா இல்லையா? மைனாரிட்டி அரசு தான். ஆனா ஆனா பாப்புலர் நான் கவர்மெண்ட். கேட்கல உங்களை. ஆனா பாப்புலர் கவர்மெண்ட். நான் பாப்புலர் பாப்புலருக்கு பிரம்மாண்ட கவர்மெண்ட் இது. பாப்புலர்லாம் கிடையாது சார். பிரம்மாண்டமான ஒரு அரசாங்கம். பாப்புலர்லாம் மக்களின் அரசாங்கமா சார், மாறி அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கிடையாது சார். ஒரே வார்த்தை தான், மக்களின் அரசு. எல்லாமே மக்களின் அரசு தான். வாக்களிச்சவங்க அத்தனை பேர். இது மக்கள் ஆர்வமாக நான் இவ்வளவு கூட்டம் கேட்கறது நான் ஒரே பார்க்கறது கேள்வி. தான். நான் கேட்கறது ஒரே கேள்வி தான். நான் ரொம்ப டெக்னிக்கலா சாதாரண மக்கள் கிட்ட இருந்து நான் கேட்கிறேன். ம். இது வந்து மைனாரிட்டி அரசு ஒத்துக்கிறீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சரி, அதெல்லாம் இப்ப விவாதம் இல்லையே. இதான் விவாதம் கிடையாது. சார், அவருக்கு அப்ப ஒரு நீங்க honeymoon சொல்றீங்கல்ல, period இருக்கு இப்ப சார். நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு கிராஸ் பீரியட் சரி இருக்கு. சார். இப்பதான் ஆரம்பிக்கிறாரு. ஏன் திருப்பி எடுத்து திருப்பி நான் அதெல்லாம் பாருங்க, நான் இப்போ ஏதோ எதுவும் சொல்றேன், நான் கேட்கறது இல்ல. நீங்க சொன்னீங்கல்ல, மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் வந்து ஆதரவளிக்கல. ம். பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிரணிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம வந்து கடைசி நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை நடத்தும் போது நம்ம உட்கார்ந்தோம். அப்போ கூட நான் என்ன சொன்னேன், 6 மாதம் மெஜாரிட்டி வந்து அது 6 மாத காலம் ஆளட்டும், அப்புறம் நம்ம சொல்லலாம் சொல்றேன். இப்போ அந்த நிலைப்பாட்டில் நான் மாறல. ம். ஆனால் அமைந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி அரசு. யாரா இருந்தாலும் அதான் நம்ம சொல்லுவோம். திமுக அரசா இருந்தாலும் அதான் நம்ம சொல்லுவோம். ம். இங்க வந்து யார் நம்ம பார்வை முதல்ல ஒரு பத்திரிகையாளர் பார்வை நம்ம நேர்மையா இருக்கணும். இப்போ வந்து விஜய் தலைமையில் இருக்கிற அரசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைனாரிட்டி அரசு. நீங்க சொல்லலாம் மெஜாரிட்டி வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு இப்போ நான் சொல்றேன், இவர் வாங்கியிருக்கிற அத்தனை பேருமே கல்லாப்பட்டி கூட்டணியில் இருந்தவங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்த நீங்க மறந்துடுவீங்கல்ல. நியாயமா இருக்கு. ஆமா, உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்ல. கல்லாப்பட்டி கூட்டணியில் இருக்கிற இன்னும் வார்த்தைகள் நான் தடிமனா போட முடியும் என்னால. இப்போ அது அவசியம் கிடையாது. எனக்கு அந்த வன்மமும் கிடையாது. தடிமனா போடணும்னா போட்டுருவேன். எனக்கு அதை பத்தி ஒன்றும் இல்லை. ஆனால் இது மைனாரிட்டி டிவிக்கு அரசு, தாவேக்கா அரசு, அவ்வளவுதான். அதோட நிறுத்துங்க. நீங்க ஒட்டுமொத்தமா 4.5 கோடி பேர் வாக்களிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்ன போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆளுங்கட்சி பண்ண ஏற்கனவே 2மே ஆண்ட கட்சி. 2மே ஆண்ட கட்சி. எல்லாருமே பதவி பிரமாணம் அத்தனை பேருமே என்ன கேட்டா ஆண்டவன் சாட்சியாக. ஆமா. நான் வந்து ஆண்டவனா ஸ்டாலினை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் தான் சாட்சியே இந்த அரசு அமையறதுக்கு. சொன்னவர் திருமாவளவன். அவர்கிட்ட போய் கேளுங்க என்னன்னு. யாருடைய அனுமதியில வந்து ஆதரவுன்னு சொன்னார் திருமாவளவன். அது திரு சண்முகமும் வீரபாண்டியனும் சொன்னது அவர் சொல்லல. நமக்கு அது தேவையில்லை. நாங்க ஏன் அவங்க அப்ரூவல் வாங்கணும், அவங்க சார், பெர்மிஷன் வாங்கணும் அவங்க கேட்டா. சார் அவங்க சொல்றதை பத்தி எனக்கு இல்லை சார். திருமாவளவன் கடைசியா என்ன சொன்னார், ம். இங்க யாரு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு நான் சொல்லவே இல்லை. ஓகே. இருக்கிறதே ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு கேட்டீங்கன்னா திருமாவளவன் தான். ஓகே. நான் அதை சொல்லவே இல்லை. சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, ம். இப்போ அவங்க சொல்றது நீங்க எடுத்துக்கிறீங்க, ரைட், ஓகே, அதுவும் தவறு தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணிக்கு போனதே தவறு தான். இந்த ஆதரவு அளிக்கிறதே தவறு தான். நான் அதில் மாறல. ஆனாலும் என்ன சொல்றாங்க, நான் இது எங்க முடிவுன்ட்டாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, முடிவெடுத்து கருதையை தாமதமா முடிவெடுக்கிறாரு. அந்த தாமதத்துக்கு காரணம் என்ன சொல்றேன்னா, நான் உயர்நிலை குழுலாம் கூட்டினேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு கேட்டா, நான் வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டேன்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து
ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ன்றதுக்கு அடையாளம் இதெல்லாம். ம், ம். நான் நேர்மையாக பேசணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை இழுத்து விட்றாதீங்க எங்கேயும். ம். எனக்கு விஜய் மீது வன்மம்லாம் கிடையாது, வன்மம் கிடையாது, வருத்தம் இருக்குது. இப்போ கூட ஒரு அற்புதமான தருணத்தில் மனைவி பிள்ளைகள் இல்லை, இன்னொரு தருணம் வரப்போகிறதுல விஜய் வாழ்க்கையில். இதெல்லாம் சொன்னால் நான் தனிப்பட்ட வாழ்க்கை பேசணும்னு நீங்கள் சொல்லுவீங்க உங்களை மாதிரி ஆட்கள். எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. எனக்கு வருத்தம் உண்மையிலேயே. அந்த இடத்துல ரெண்டு பிள்ளைகளும் ஒரு மகளும் மகனும் இருந்திருக்கும், மனைவி இருந்திருக்கணும். ஆனால் அவர் ஃபீல் பண்ணுறாலே நான் ஃபீல் பண்ணுறேன், இது வேற. ஆனால் மைனாரிட்டி தாவேக அரசுல மாற்றமே கிடையாது. நான் சொல்கிறேன், இங்கே எல்லாமே ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தான், விஜய் உட்பட எல்லாருமே. எல்லா கட்சியுமே யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லுங்க பாப்பா, ஒன்னொன்னா உடைப்போம். சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. யாருமே பெஸ்ட் பெர்ஃபார்மர் கிடையாது இந்த தேர்தலில். இதுதான் ஹைலைட். கடந்த தேர்தலில் ஒன்று ஜெயலலிதா இருப்பாங்க, இல்லை ஸ்டாலின் இருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேசிய கட்சிகள் கூட கூட்டணியில் வைக்கும்போது கூட அவங்க பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சொல்லுங்க, இங்கே யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த தேர்தல் நீங்கள் சொல்லுங்க. அதாவது கடந்த கால திரு விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சை நாமளே டீகோட் பண்ணி பேசியிருக்கோம் நிறையா. ஆனா இந்த முறை விஜய் அவர்கள் ஒரு சினிமா நடிகர் வந்து இல்ல, அவர்கிட்ட ஒரு பெரிய உற்சாகமும் தன்னுடைய பொறுப்பையும் உணர்ந்த போல தெரியும். அவருக்கான ஒரு இது வந்துருச்சு, ஒரு பலம் வந்ததை நல்லா ஒன்று புரிஞ்சுங்க சார். ஒரு நடிகர் வந்து இயல்பாவே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். கடந்த காலத்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். கடந்த காலத்தில் பெரிய விஷயம் வந்து ஹைலைட் பண்ணாங்க. டிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து ஜெயலலிதா வீட்டில் ரெய்டு பண்ணாங்க. 97, 98 நினைக்கிறேன், சரியா தெரில அந்த வருஷங்களில். அப்போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஜெயலலிதா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 300 ஜோடி செருப்பு எடுத்தோம், 1000 சேலைகள் எடுத்தோம், வாட்ச் 200 வாட்ச் எடுத்தோம், இப்படிலாம் வந்து பேப்பரில் வந்து. அப்போலாம் இணையம் கிடையாது, இந்த டிஜிட்டல் மீடியா கிடையாது வந்து. அப்போ நான் கூட மனசு நினச்சிட்டேன், சார் ஒரு சராசரியாக வந்து சாதாரண வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 புடவை வச்சுக்கிறது, 20 புடவை வச்சுக்கிறது, 10 வந்து வசதிக்காக தான் வச்சுக்கோங்க. எதுக்கு இது சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன் இருங்க கேட்குறேன். ஒரு நடிகை அவங்க ப்ரொஃபஷனலே வந்து தன்னை அழகப்படுத்திக்கிறது தான். சரி. அப்போ இந்த நகை நட்டு இந்த லொட்டு லொசுக்கு இதெல்லாம் இருக்கிறது சகஜம் தான், சரி, இயல்பு இது ஒரு நடிகைகள். அதே மாதிரி ஒரு நடிகன் வந்து பார்த்தீங்கன்னா வசனங்கள் பேசுறதுன்னு கேட்டால் இயல்பு. வசனம் பேசுறதுன்னா அவன் நடிகனே கிடையாது. அந்த வகையில இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். இருங்க சார், உள்ளுணர்வு இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சார் ஒரு நடிகனால இதெல்லாம் பண்ண முடியாது சார். இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியாதா ஒரு நடிகர்? இதை விட பெர்ஃபார்ம் பண்றதுக்குலாம் ஆள் இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. என்ன நீங்க பேசுறீங்க? இதெல்லாம் வந்து ஒரு நடிகனுக்கு உள்ள இயல்பு. இதெல்லாம் நைட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரு, நல்லா வந்து பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சரியாக மனப்பாடம் பண்ணல, அப்போ நம்பிக்கை இல்லை. இப்போ நம்பிக்கை வந்து முதலமைச்சரும் ஆயிட்டாரு. இதுக்கு மேலே அவர் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? துண்டு சீட்டுன்னு சொல்லுவீங்க. அப்படி தானே இருக்கு. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஒரு இந்த பர்சனலாக அட்டாக் பண்ணதுனா எல்லாருமே என்ன சொன்னாங்க? அவர் துண்டு சீட்டு வச்சு பேசுகிறாருங்க அப்படின்னு சொன்னாங்க. புரியுங்களா? இவர் A4 ஷீட் வச்சு பேசினார் பிரச்சாரத்தில். இப்போவும் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துடக்கூடாதுல்ல. அப்போ நல்லா மனப்பாடம் பண்ணி வந்திருக்கிறாரு. அதனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா 100 முறை பேசினா அதுக்கப்புறம் பேப்பரை தூக்கி போட்டுங்க சார் நீங்களே, என்னையா இதை போய் அப்படின்னு. சார் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எல்லாத்தையும் பேசுறீங்க. அவர் கோட்டு போட்டுன்னு வந்தார். என்னங்க நீங்கள் அவருக்கு என்ன ஸ்கீம் கொண்டு வராரு, வந்து வெள்ளை அறிக்கை விடுறன்றாரு, அதை பற்றி பேசுங்க. மின்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யாரை நான் குறிப்பிட்டு நான் சொன்னால் உங்களை நான் டார்கெட் பண்ணுறதா நீங்கள் நினைப்பீங்க. ஒரு அறிவார்ந்த நபர்லே அவர் பார்த்தீங்களா எல்லாரும் வேட்டி சட்டெல்லாம் போட்டு வந்தாங்க. அவர் வந்து கோட் ஷூட் போட்டு வந்தார். ஏங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்தோன்னா நாட்டு வைத்தியரே இந்த மாதிரி கோட் ஷூட் தான் போட்டு போவாங்க. நாட்டு வைத்தியர் இருக்கிறாங்கல்ல, அவங்களே இந்த மாதிரி கோட் ஷூட் தான் போவாங்க. இப்போ நீங்கள் ஆந்திராவில் பல பகுதியில் போனீங்கன்னு வச்சுக்கலாம். நான் ஆந்திராக்காரர் கிடையாது, அதுக்காக நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வேணால் எல்லாம் ஆந்திரா அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வைத்தியர்களை இந்த கோட்டு தான் போட்டிருப்பாங்க. அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் இந்த கோட்டு தான் போடுறாங்க. கோட்டு ஷூட்டு முக்கியம் கிடையாது சார், அதுவா முக்கியம். இப்போ என்னென்ன சவால்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க டிவிக்கு? கண்டிப்பா அந்த 10 லட்சம் கோடி கடன் இருக்குது ஒன்று பெரிய சவால். அது ரெண்டாவது வந்து கேட்டால் இவர் அறிவிச்சிருக்கிற அத்தனை ஸ்கீமே இவருக்கு சவால். அதுதான் இப்போ முன்னாடி வந்து இந்த தேர்தல் நேரத்தில் நீங்க விடுறது தான் வார்த்தை. எனக்கு தெரிஞ்சு விஜய் கிட்ட எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட அவர் செய்யலனா கூட அவரை ஏத்துக்கிற மக்கள் ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு ஒரு செக்டார் இருக்கு போல. ஏன் இல்ல சொல்லுங்க, ஏன் இல்ல? ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4.5 கோடி பேரில் வந்து ஒரு 2.5 கோடி பேர் வாக்களிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறது இருக்கும். இங்கே வாக்களித்ததே வந்து பார்த்தீங்கன்னா 3ல் 1 பங்கு தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு குறைவாக இருக்கும். அதையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் இவர் வந்து ஸ்கீம்லாம் கொடுத்துருக்கிறாருலாம் இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா திமுக தலையெழுத்து. இது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவர்ச்சி ஆளுமை கிடையாது. அங்கே இருந்த ஆளுமை என்ன கேட்டால் ஸ்கீமை நம்பி இருந்தாங்க. ஸ்கீம் வந்து திமுக வந்து வாக்களிச்சவங்க ஸ்கீமை நம்பி, அப்போ நாளைக்கு வந்து அந்த ஸ்கீம் நடைமுறைப்படுத்தோட கேள்வி கேட்பாங்க. இங்கே வந்து ஸ்கீமை நம்பி வாக்களிச்சாங்க. நடிகர்ன்ற அந்த ரசிகர்கள் கூட்டமே பாதிக்கு மேலே ஓட்டதே 3ல் 1 பங்கு. அதில் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினிமா கல்ட்டு ரசிகர் இது அடிப்படையில் தான். இது சில பேர் வந்து மாற்றம் வேணும்னு போட்டாங்க.
இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்தாங்க. இன்னொரு பக்கம் இவிஎம் மிஷின் இப்படி கலப்படமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் இந்த ஸ்கீமே ஒரு நடைமுறைப்படுத்தினா கூட ஒருத்தர் கூட கேள்வி கேட்க மாட்டாங்க. எதிர்க்கட்சி தான் கேட்கும். பண்ணலாம் கூட கேட்க மாட்டாங்க மக்கள். நான் சொல்கிறேன் பாருங்க, இவர் இதெல்லாம் வந்து கஷ்டமே கிடையாது. இந்த ஸ்கீமை நீங்கள் சொன்னீங்க வந்து என்னது அண்ணன் சீரு மாமா தாய்மாமன் சீரு, இதை எந்த சீரும் கேட்க மாட்டாங்க. எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ பேருன்னு வந்ததுனாக்கா அவர் எதை பாயிண்ட் அவுட் பண்ணார் கவனிச்சிங்களா? எதை பாயிண்ட் அவுட் பண்ணார்? தன் சொந்த வந்து இப்போ ஆட்டம் போடலாம்னு நினைக்காதீங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் உணர்ந்திருக்கிறார். கொஞ்சம் உஷாராக உணர்ந்திருக்கிறார். முதல்ல அவர் எதை சொல்லியிருக்குன்னு கேட்டால், அது எதிர்கட்சியாலும் இருந்தாலும் பார்க்க மாட்டேன், நான் ஆளுங்கட்சியாக பாரபட்சம் பார்க்க மாட்டேன்னு அப்படி சொல்லியிருக்கணும். அப்படி எடுத்து கொடுத்துருக்கணும் பாயிண்ட்டை. அங்கே எடுத்து கொடுத்தவங்க சரி கிடையாது. முதல்ல எடுத்ததுமே அவர் என்ன சொல்கிறார் கேட்டால் வந்து நம்ம ஒரு ஆட்டம் போடலாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. பொதுவாக புதுசாக ஆட்சிக்கு வரவங்களாம் முதல்ல எதிர்கட்சியோட அட்ராசிட்டிக்கு முதல்ல வந்து ஒரு லாக் பண்ணுவாங்க, அப்புறம் சொல்லுவாங்க, அட்வைஸாக சொல்லுவாங்க. ஆனால் இவர் எத்தனை இருக்கா ஆட்டம் போடலான்னு நினைக்காதீங்கன்னா அப்போ அவருக்கே தெரியுது ஆட்டம் போடுவானுங்க உனக்கு அப்படின்னு தெரியுது. அதனால் அவருக்கு நான் இன்னொன்று முக்கியமானது சொன்னார், அதுதான் நீங்கள் கவனிக்கணும். அதை நான் உற்று நோக்கினேன். ஒரே சென்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல, அதுதான் இருக்குல்ல செம காமெடி. பவர் சென்டர் இது ஒரே பவர் சென்டர் சொன்னார் பார்த்தீங்களா? அதுதான் செம காமெடி. ஏன்னா இங்கே ஒரு 4 பவர் சென்டர் இருந்துச்சு. அது இப்போலாம் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இங்கே திமுகவில் வந்து ஒரு 4 பவர் சென்டர் இருந்துச்சு. ஒன்று அது விடுங்க, அதான் 4 முடிஞ்சிச்சு. அது சொன்னாலும் வந்து தேவையில்லாதது. ஆனால் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40 இருக்கும். இங்கே 40 இருக்கும். எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு சார். அது மு.க. ஸ்டாலின், சபரீசன், வந்து உதயநிதி, துர்கா ஸ்டாலின், கனிமொழி, எப்படி ஒரு 5 பவர் சென்டர் இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 பவர் சென்டர் இருக்கும். எங்கெங்கே எந்தெந்த பவர் சென்டர் இருக்குன்னே தெரியாது. பொறுத்து வந்து பாருங்க. நான் உள்வாங்கனால சொல்கிறேன். விஜய் சமாளிப்பார் சார். பார்க்கலாம். உங்கள் நம்பிக்கை யாருக்கும் நான் உங்கள் நம்பிக்கை வந்து வெல்லட்டும். நான் அதெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லை. புரியுங்களா சொல்கிறது? ஆனால் 6 மாத காலம் வந்து வெயிட் 6 மாதம் கூட கிடையாது. அதுக்கு என்ன இலக்கு 6 மாதம் கூட அவசியம் இல்லை. அடுத்தடுத்து இவர் என்ன நிலைப்பாடு இருக்குது, என்னெல்லாம் நடக்குது இந்த அரசு, அதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். நமக்கு ஒன்றும் வன்மம்லாம் கிடையாது. இதுதான் வந்து அமைப்பு இருக்குன்னா நம்ம மாற்ற முடியாது. ஆனால் இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமையறதுக்கு முழுமையாக மக்கள் ஆதரவளிச்சாங்க மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க. இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுடைய விளைவு இங்கே இருக்கிறது மட்டும் கிடையாது. 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து கூட சொல்கிறேன் நான். அரசியல்வாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா தவறான வந்து என்ன சொல்கிறேன்னா பொலிட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அது காரணம் அமித்ஷா அவசரமாக கூட்டணி வச்சது. இங்கே அதிமுகன்ற ஒரு கட்சி அழிஞ்சு போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திராவிடம் வீழ்ந்ததுன்னு பேசுகிறீங்க. எங்கே திராவிடம் வீழ்ந்தது? ஒரு 1.5% தான் வித்தியாசம் இருக்குது. எங்கே திராவிடம் வீழ்ந்தது? இப்போ அதிமுக வந்து ஒரு வலிமையான கட்சி அழிஞ்சு போகுது. அந்த அழிவுக்கு காரணம் யார்? இப்போ இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உண்மையிலே சொல்கிறேன், இந்த தயவு செஞ்சு அந்த பிஜேபியில் இருக்கிறவங்க கூட நீங்கள் உற்று நோக்குங்க. இங்கே கவர்ச்சி அரசியல்ன்றது தமிழ்நாட்டில் மொத்தமாக ஜெயலலிதாவோட முடிஞ்சிருச்சு. கலைஞர் ஜெயலலிதாவோட முடிஞ்சிச்சு. கவர்ச்சி அரசியலே கிடையாதுங்க. ஸ்டாலின் கவர்ச்சி அரசியல் பண்ணார்லாம் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. அப்போ யாருக்குமே இங்கே கவர்ச்சி அரசியல் கிடையாது. உதயநிதியே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா பெரிய நடிகரெல்லாம் கிடையாது. அவர் நடித்த 4 படம் நான் வந்து 4 படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் பேசுகிற அளவுக்கு இருந்திருக்கும், அவ்வளோதான். ஆனால் மீண்டும் வந்து ஒரு கவர்ச்சி அரசியல் கொண்டு வந்து உட்கார வச்சது யாருன்றது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். சரி, அப்படியாவது பிஜேபி ஏதாவது சாதிச்சுதா இங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே திராவிடம் வீழ்ந்ததுன்னு சொன்னது பிஜேபியை சார்ந்த நபர்கள் தான், வலதுசாரி சிந்தனையாளர்கள் தான். இங்கே தோல்வி இந்த ரிசல்ட் வந்தவுடனே சிலாகிச்சாங்க. என்னன்னு கேட்டால் திராவிடம் வீழ்ந்தது. எங்கே வீழ்ந்தது? 1.5% தான் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம். திராவிடம் இருக்க தான் செய்யுது. இப்போ வாள் போய் கத்தி வந்து சொல்லுவாங்க. இப்போ கத்தி போய் வாள் வந்தது. இப்போ அதிமுக அழிஞ்சு போச்சு. இப்போ முட்டை வந்து ஒரு புதிய கட்சி. அப்போ 1 to 1 தான். இதில் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாமரை மலர போகுது? எங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கால் ஊண்டி இருக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். 12 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கீங்க, மத்தியில் இருக்கிறீங்க, ஆட்சியில் இருக்கிறீங்க. 12 வருஷம் 3 முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஸ்கீமை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் போட்டு தமிழ்நாட்டு மக்களை கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை. ஆளாளுக்கு தூக்கி பிடிக்கிறீங்க. இப்போ மறைமுகமாக வந்து இப்போ விஜய் தூக்கி பிடிச்சிங்க, ஏதோ ஒன்று பண்ணீங்க. ஏன்னா திமுக முற்றிலும் அழிஞ்சிடும் சொல்லிட்டு. திமுக அழியல, ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொரு 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினும் உயிரோடு இருப்பார். இப்போ எங்கே நீங்கள் இப்போ பிஜேபி சாதிச்சது என்ன? திமுக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணலை. நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி தலைவர்கள்ட்ட ஜெல் ஆகலை. இன்றைக்கி திருமாவளவன் ஏன் இப்படி அப்படின்னு ஜம்ப் பண்ணுறாரு, ஏன் ஓடுறாரு? தேர்தலுக்கு முன்னாடியும் வந்து கூட்டணியில் வந்து அவருக்கு ஐக்கியமாக ஒரு சஞ்சலம் இருந்துச்சு. எண்ணிக்கை குறைவாக இருக்குது, புலம்புனார். அதுக்கப்புறம் தேர்தலுக்கு முன்னாடி புலம்புனார். அப்புறம் கவுண்டிங்கு முன்னாடி புலம்புனார். கவுண்டிங் அப்புறம் புலம்புனார்.
இப்போ என்ன செஞ்சுட்டாரு, அணி மாறிட்டாரு. இப்போவும் ஒரு சப்பக்கட்டு கட்டுறாரு. நான் எனக்காக போல, தமிழ்நாட்டு நலனுக்காக போனேன், ஏன்னா கவர்னர் ஆட்சி வந்துடும். என்னங்க இது பேச்சு? கவர்னர் ஆட்சி 6 மாதம் தானேங்க, 6 மாதம் தானேங்க, மக்கள் தானேங்க சந்திக்கணும். மாதேஷ் நேர்மையான மனிதராக இருந்தால் தான் நான் சொல்கிறது புரியும். இங்கே யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை. நீங்கள் மீண்டும் மக்கள்கிட்ட தான் போகணும். நீங்கள் தனியாக சிண்டிகேட் பண்ணுறீங்க. அப்போ கல்லாப்பட்டி கூட்டணி அங்கே போகுது. தூய சக்தியிலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் சப்போர்ட் பண்ணுற தீய சக்தியெல்லாம் போய் வந்து தூய சக்தி சப்போர்ட் பண்ணுறீங்க. அவரும் அது வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்போ வாக்களித்த மக்கள் வந்து தாவேக்கா வேணுன்றதுக்கு தான் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. சொல்லுங்கள், அதிமுக வாக்களிச்சிருக்கிறாங்க. யார் பண்ணாலும் தப்பு தானே சார் இது? இப்போ அதிமுக ஒரு பெரிய வந்து ஒரு வலுவான கட்சி கரையா மாதிரி அரிச்சிட்டீங்க. என்ன பிரயோஜனம்? நாசமாக போச்சு. அவ்வளோ எளிதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து 15 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆக போகுது. அதை வந்து முற்றிலுமாக அழிக்கிறதுக்கு எம்ஜிஆர் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்து வலிமையாக இருந்துச்சு. ஜெயலலிதா இறந்து 15 வருஷமாக இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை அழிக்க முடியல வந்து அதிமுகவை. ஆனால் கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. காரணம் யார் காரணம் நல்லா தெரியும். கூட்டணி, நீங்கள் ஒரு கூட்டணி கணக்கு வைக்கிறீங்க சார், ஒருத்தரை அழிக்கணும்னு வைக்கவே வைக்காதீங்க. நாம் வளர்ந்தால் நம்ம ஆட்சியை பிடிக்கணும். இப்படி நினச்சிருந்துச்சுன்னா பிஜேபி என்றைக்கோ தமிழ்நாட்டில் இருந்திருக்கும். எவ்வளோ பெரிய கவர்மெண்ட், ஒரு வலிமையான ஒரு பிரதமரை வச்சுக்கிட்டு ஒரு 12 ஆண்டு காலம் நீங்கள் வந்து பிரதமர் பதவி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டேட்டில் இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீட்டு சுயமாக நின்று ஜெயிக்க முடியல. வெக்கமாக இல்லை நான் கேட்குறேன். இந்த வலதுசாரிகள் அத்தனை பேரும் கேட்குறேன், பிஜேபி அத்தனை பேரும் கேட்குறேன். நீங்க எப்படி வேணா இருந்துங்க. ஒரு வார்த்தை விஜய் வளர்ச்சிக்கு பிஜேபி மறைமுகமா பண்ணிட்டீங்க. இப்ப கணக்கே தப்பா போயிடுச்சு. கணக்கே தப்பா போயிடுச்சுல. இப்ப ராகுல் காந்தி வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. உங்க கவர்னர் தான் பதவி பிரமாணம் செய்ய வைக்கிறாரு. நீங்க என்ன சார் சாதிச்சீங்க? பிஜேபி நான் கேட்கிறேன், நீங்க என்ன சாதிச்சீங்க? மீண்டும் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்ச்சி பிம்பத்தை தானே கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. அப்ப ஜெயலலிதாவை இருந்துட்டு போயிருக்கலாமே, அதிமுக இருந்துட்டு போயிருக்கலாமே. ஒரு பக்கம் எல்லாருக்கும் இங்க யாருக்கும் புரியாமலாம் கிடையாது. நீங்க ஒரு கணக்கு போட்டீங்க, அந்த கணக்கு நடக்கல. நீங்க எதுக்கு நீங்க அதிமுக போய் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணா அவன் மூலமா ஒரு 5 எம்எல்ஏ நின்று தோத்தவங்களாம் முன்னாள் கவர்னர், மத்திய அமைச்சர், எல்லாம் டாப்ல இருக்கிறவங்க. உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 எம்எல்ஏ சுயமான கூட்டணியில் நின்று 5 பேர் ஜெயிக்க முடியல. இப்ப சிலாகிக்கிறீங்க. திராவிடம் விழுந்தது. திராவிடம் எங்க விழுந்தது? திராவிடம் விழாது. இப்ப 1-1 ஆயிடுச்சு. இனி விஜய் வெர்சஸ் உதயநிதி. இதுதான் களம். பார்க்கலாம். அதுதான் நடக்குது. இதுதான் களம். இங்கே நம்ம பேசுவோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பேசுவோம். இதுதான் களம். ரைட். இங்க நீங்க ஒன்னும் இதே இந்த ராகுல் காந்தி கூட பாத்தீங்கன்னா லாலிபாப் தான் கிடைக்க போகுது 29ல. இங்க என்ன பாருங்க. மீண்டும் மீண்டும் நான் சொல்றது ஒண்ணு புரிஞ்சுக்கணும் மாதேஷ். இங்க ஒரு கட்சியை அழிக்கணும், ஒரு சித்தாந்தத்தை அழிக்கணும்லாம் நீங்க வந்து நினைக்காதீங்க. இன்னைக்கு சீமான் வந்து ரத்தத்தை ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா கட்சியை கொண்டு வந்தார். நீங்க ஒரு நடிகனை கொண்டு வந்து மொத்தமா காலி பண்ணிட்டீங்க. இப்போ 4% மறுபடியும் அவர் வந்து ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கணும். யாரால் நடந்தது இது? ஒரு நடிகனை கொண்டு வந்தது யாரு? எனக்கு நல்லா தெரியும். இது ஆரம்பத்திலேருந்து எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஜானோட ஆரம்பத்தில் நான் இருந்திருக்கிறேன் ஒரு மாதம். இது ஆபத்தானது, நம்ம ஐடியாலஜிக்கு சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போக தான் அங்கேருந்து நான் வெளியே வந்தேன். இன்றைக்கி நட்பு இருக்குது, அது வேற. ஆனால் எனக்கு தெரியும் இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்கிறாங்க. இப்போ தான் புலம்புறீங்க. நான் தான் முதல்ல சொன்னேன் இதுக்கு பின்னாடி ரூட் மாஃபியா இருக்குன்னு. இப்போ தான் எல்லாரும் பேசுகிறீங்க. அன்றைக்கி நான் சாதாரண ஆள் பேசினா யாரும் பேசவே இல்லை. நக்கீரன் ஒருத்தர் தான் துணிச்சலாக வந்து பதிவு பண்ணார். யாரும் பண்ணல. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்கு. மக்கள் சொல்லாதீங்க. மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கல. திருப்பி சொல்றேன், மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கல. அங்க ஓட்டு போடுறது 1.5 கோடி நான் பிரிச்சிடறேன். நான் ஒன்னா சொல்லுங்க, ஒரு 50 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருப்பான். மீதி இருக்கிற 1 கோடி பேர் வந்து பார்த்தோன்னா அது எப்படி இப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியும். என்ன மாயாஜாலமா? ரெண்டே வந்து இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அரசியல்லாம் ரஜினிக்கு பண்ண தெரியாது. அதனால அவர் வரல. இந்த மாதிரி அரசியல்லாம் அவர் பண்ண தெரியாது, வேண்டான்னு ஒதுங்கிட்டாரு. ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் ரெடினாங்க. எப்படி சார் முடியும்? நீங்களும் சொல்லுங்க. கரூர் சம்பவத்தில் ஏதோ ஒரு காரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை ஒரு சொல் இருக்க தானே செய்யுது. முற்றிலுமா நான் சொல்லவே இல்லை. ஏதோ ஒரு சொல் இருக்கு, ஏதோ ஒரு குறை இருக்கு. அதெல்லாம் தாண்டி எப்படி வெற்றி பெற முடியுது? முழுக்க இணையத்தில் டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தி மூல செலவு பண்ணி இன்னைக்கும் அது பிரதிபலிச்சார் பதவி ஏற்றுக்கும் போது. குட்டீஸ் என்ன சொன்னாரு? குட்டி நண்பா நண்பீஸ். அதான், அவ்வளோதான். முழுக்க மூல செலவு பண்ணி ஜெயிச்சுட்டு கதை விட்டு இருக்கீங்க. கேட்டால் மக்கள் வாக்களிச்சாங்க. இப்போ நான் சொல்கிறேன், மக்கள்கிட்ட மகிழ்ச்சியே இல்லை, இயல்பாக இருக்கிறாங்க. மக்கள் எப்படி இருக்காங்க தெரியுங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அதிர்ச்சியும் ஒரு ஆச்சரியம் கலந்த மாதிரி என்னங்க நடக்குது, என்ன செய்யுது? அப்படியா, இவர் முதலமைச்சரா? அப்படியா? இதே ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பதவி இருக்கும்போது அப்படி இருக்காது.
சரி சார், வர நாட்களில் தெரிஞ்சிருமில்ல, பார்ப்போம் சார், முழுசாக பார்ப்போம். நிறைய விஷயங்கள் புதுசாக சொல்கிறீங்க, மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி சார்.